Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்குக்கு நான் கொஞ்சம் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஆனால் மார்னிங் அப்டேட் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு, அதில் நோ இஷ்யூ, அதில் எதுவும் இஷ்யூ இருக்காது. ஆனால் லைவில் என்னால் இந்த வீக் அப்டேட் பண்ண முடியாது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது. அதனால் லைவில் என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் தட். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பாச்சும் உங்களுக்கு லேப்டாப் கையில் இருக்கும், டைம் எப்போ கிடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்போ நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு போகலாம். டெய்லி உங்களுடைய சப்போர்ட், மார்னிங் அப்டேட் வீடியோ கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்மளோட ஆப்ஷன்ஸ் தமிழ் சேனல் கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதை. ஓகே சரி, இப்போ நம்ம டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே ட்ராப் பண்ணது. அதாவது ப்ரைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம பையிங் பிளான் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேப் அப் ஆகிடுச்சு, அப்படியே கண்டினியூவாக ரேலி கொடுத்துச்சு. ஓகேங்களா, அந்த ரேலி இன்னும் கூட வந்து ஃபினிஷ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேலி வந்து இன்னும் கூட நமக்கு ரீடெஸ்ட் ஆகலை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்கள், இன்னும் பாசிட்டிவ் தான் காமிக்குது. இன்னும் ஒரு 84 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் தான் காமிக்குது இது. ஓகேங்களா, ஸோ இதோட ரேலி பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஷனாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இன்னும் கண்டினியூஷன் எதுவெல்லாம் போகும் சார் கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18560 கிட்டே இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 18560 நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறாங்க, எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, 18560 நமக்கு ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். அது வரலும் நம்ம இடத்துல வந்து பின்னாடியே போதே நம்ம டக்குன்னு பையும் பண்ண முடியாத இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த 18460 வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், அதை ஜஸ்ட் ரீமைண்டுக்காக அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இதை நம்ம விட்டுட்டோம். இதை போன என்னென்னா இதில் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட்மெண்ட் எப்படி சார் வெயிட் பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் 0.23 வரலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல. இப்போது என்னுடைய பிரகாரம் 18560 550 ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுன்னா, ஒன்று இந்த லெவல் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது எங்கேருந்து உங்களுக்கு கேப் அப் கொடுத்துருக்காங்களோ அந்த லெவல் வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்காக ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரலாம். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வந்து இங்கேயும் வரலாம். ரெண்டு இடத்துல நம்ம ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணி பையிங் போனோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் சேலிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக பையிங்கை போயிட்டு சொல்ல நீங்கள் வந்து செல்லிங் மைண்ட் செட்டை பார்த்தீங்க அப்படின்னா வெரி டேஞ்சர். அதாவது புல் பேக்காக வரத்தில் வந்து நான் வந்து சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறேன் அப்படின்றது வந்து பிகானஸ் நிறைய பேருடைய மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒரு 18,500 புட் ஆப்ஷன் வாங்கலாம், அந்த புட் ஆப்ஷன் வாங்கலாம்னு. மேபி இது மாதிரி ஃபால் ஆகலாம். ஓகேங்களா, ஆனால் அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸில் வந்து ஒரு வீக்னஸ்க்கான ஸ்ட்ரென்த்தே இல்லை. உங்களுக்கு ப்ரைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே போச்சுன்னா சரி, ஓகே, நமக்கு வந்து 10 ட்ராப் பண்ணி வந்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே ஃபோர்ஸை பார்த்தேன் அப்படின்னா நம்ம சேலிங்க்கான மைண்ட் செட்டே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். ஒன்று என்ன அந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் ஆகுது அட்லீஸ்ட் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியாவது க்ரியேட் பண்ணணும். இதில் நீங்கள் சேலிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு அங்கேயே நிற்கும். ப்ரைஸ் மேலேயும் போகாது, கீழும் வராது. உங்களோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் மாட்டிக்கிட்டு நிற்கும். ஓகேங்களா, நீங்கள் பையிங் பிளான் மட்டும் பண்ணுங்கள், செல்லிங் பிளான் எதுவும் பண்ணாதீங்க. பையிங் பிளான் பண்ண என்னென்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், நமக்கு ஒரு நியூ பாட்டம் கிடைக்கணும். ஸோ பாட்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பையிங் பிளான் பண்ணலாம். அந்த பாட்டமோடைய லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த பாட்டம் எங்கே கிடைக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது சொன்னேன் இல்லை, மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், இங்கே ஒரு பையிங் பிளான் பார்க்கலாம். இல்லை இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் சொன்னீங்களா, இது லெவலும் வரல, வெயிட் ஃபார் இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுங்கள். எந்த லோ நமக்கு ஸ்டாப் லாஸாக தேர்ந்தெடுக்கலான்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போட்டோம், ஏன்னா மேலே போய் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் ஜோன் மாட்டிச்சுன்னா கஷ்டமாயிடும். மேலே போய்ட்டு ப்ரைஸ் பே நினைச்சுன்னா கஷ்டமாயிடும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள், ½ அன் ஹவர் 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸ் தெரிஞ்சிடும், ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணும். அந்த லோவை ஸ்டாப் லாஸ் சப்போர்ட்டு நீங்கள் பை அண்ட் செல் எடுக்கலாம். இது நிஃப்டி 50 கண்டிஷன்.
ஓகேங்களா. கீழே 2 பாட்டம் லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது என்னைக்கு வரும்னு தெரியாது. ஓகேங்களா. இதனோட லோ வந்து என்னைக்கு வரும்னு தெரியாது. மேபி இன்றைக்கும் வரலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வாரமும் பிடிக்கலாம். ஸோ எண்ணத்தில் வந்து நமக்கு இன்னொரு அதாவது என்ன ரொம்ப ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேட், 15 நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லோவுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க. இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து இடத்துல வந்து லோ ட்ரை பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நான் போய் டாப்பில் எதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே போய் பண்ணிக்காதீங்க, எதுவும் பண்ண மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் நியூ லோவுக்காக க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பையிங்காக. செல்லிங் நாட் ரெஃபர். மார்க்கெட் அது எவ்வளோ தான் கீழே வந்தால் கூட நம்ம செல்லிங்காக ப்ரிஃபர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் நல்லா பையிங்கில் இருக்குது. அப்படியே உங்களுக்கு செல்லிங் வந்தால் கூட அந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணி. ஏன்னா இங்கே வந்திருக்கு நிறைய செல்லிங் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. மேபி இந்த மாதிரி இடத்துல செல்லிங்கும் வரலாம். ஓகேங்களா, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் வந்து அந்த எனக்கு என்னோடய மைண்ட் செட் என்ன, நான் அந்த பக்கம் சேலிங்காக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது யாருன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபைல் மைண்ட், அதாவது ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு லோ க்ரியேட் பண்ணி இன்னொரு லோ கட் பண்ணி கீழே வர சொல்லும். அகைன் இங்கே என்ன சம்வேர் எங்கே ட்ரை பண்ணுவாங்க, இங்கே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பப்ளிக்காக நான் வந்து எம் பேட்டர்ன் மாதிரி கீழே வரேன் அப்படின்னு மார்க்கெட் சொல்லாது. மார்க்கெட் என்ன பண்ணுவோம், எல்லோரும் கீழே வர மாதிரி காமிச்சிட்டு ட்ராப்பிங் சினாரி நான் டபுள் டாப் க்ரியேட் பண்ணி கீழே வர மாதிரி காமிக்கும். இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் உங்களுக்கு. அதில் போய்ட்டு மாட்ட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அதனோட லோ இங்கே என்ன ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகினர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாங்க வான வழிங்க. நீங்கள் அப்போசிட் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் பிரேக் அவுட்காக. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஞாபகமாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுங்க. ஜஸ்ட் பார்க்குறீங்க, அந்த 350 400 லைக்ஸ் கிராக்ஸ் ஆக மாட்டேது. அதை நம்ம 500 லைக்ஸ் ரீச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 500 லைக்ஸ் ரீச் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஓகே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 44,200 வந்து ஆக்சுவலாக ஓப்பனிங் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸ் கூட்டுன்னு போட்டு ஆப்ஷன்ஸ் தமிழில் 44,200க்கு கிட்ட ப்ரைஸ் போகும் இந்த லெவல் கட்டான அப்படின்னு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிறது அங்கே தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 84 பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ் அப்படின்னா அந்த 44,200 கிட்ட தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு அந்த சான்ஸ் இல்லைங்களா. இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம 44,200 வந்து டார்கெட் எடுக்கலாம். இப்போ ப்ரைஸே அங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ சேம் நிஃப்டி ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ என்னன்னா 44,000 ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ப்ரீ சப்போர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இது நம்ம கொஞ்சம் பாக்ஸ் டைப் பண்ணிக்கிறத, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த 44,100 44,000 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவுக்காக வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தோம்னா கூட நமக்கு அங்கே தான் வரும். பாட்டம்லேருந்து டாப்பில் 23 பாயிண்ட் போட்டிங்கன்னா அங்கே தான் கிட்டத்தட்ட நியரஸ்ட் வருது. ஆனால் எங்கே ஓப்பன் ஆகுன்னு தெரியல. கரெக்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம அந்த ஹையை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஸோ அங்கேருந்து ஹையை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து ட்ரா பண்ணிங்க. ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். பையிங்காக மட்டும் பிளான் பண்ணுங்கள். செல்லிங் பிளான் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் சொல்லலைங்க, செல்லிங் பிளான் அப்படின்றது மார்க்கெட் எது வேணால் நடக்கலாம். நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், சார் மார்க்கெட் கீழே வந்துச்சு, போயிடுச்சு, அநியாயமாக போயிடுச்சு, நம்ம வந்து இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, அப்படி கீழே இவ்வளோ தூரம் வந்துச்சு சார், இப்போ 44,000 43,800 வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் பிகினர்ஸ்க்கு நான் இந்த மாதிரி கொடுத்தேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் இது மாதிரி வரும் இல்லைன்னு சொல்ல. நல்லா பூமிங் ஹை டாப்பில் இருக்குது மார்க்கெட்டு. இந்த இடத்துல ரீடெஸ்ட்மெண்ட்காக வசூல் எவ்வளோ 0.23 தான் நம்மளுடைய லெவல். ஸோ இதுக்கப்புறம் பையிங் பிளான் பாருங்கன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அந்த ட்ரேட் ரிஸ்க் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் பை சைட் மைண்ட் செட்டோட இருங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள் டாப்பில். இல்லை அப்படின்னா வேணாம் விட்டுருங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அப்படி இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஃபாஸ்ட்டாக வருதா வேணாம், அந்த இடத்துல நீங்கள் சேலிங் எதுவும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். நீங்கள் இதே மாதிரி தாண்டி சேலிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்னா சந்தோஷம். வேணாம், அதை விட நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வைங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். என்னது ஃபின் நிஃப்டி சார்ட் ஓப்பன் ஆகலை. என்னென்ன
ஆகிட்டுருக்கு, ரீஃப்ரெஷ்லாம் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி ஷார்ட் ஓப்பன் ஆகலை, சாரி ஃபார் தட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு மட்டும் தான் என்னால் அனாலிசிஸ் பண்ண முடிஞ்சு. பேங்க் நிஃப்டி சம் ஏதோ எரர் வருது, சார்ட் சரியாக ஓப்பன் ஆகலை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.